எஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1150 1200 வரைக்கும் ரீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் பார்த்துருப்பீங்க. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கண்டறிகன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு தொடராக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஒருமையில் இருக்குதா, பன்மையில் இருக்குதா, உயர்திணையில் இருக்குதா, அக்ரிணையில் இருக்குதா, ஓகேங்களா, தன்மை முன்னிலை படர்க்கை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய கிளாஸில் இலக்கணம் டீச் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறது, ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடரோட வினைச்சொல்லுக்கு வினைமுற்று கண்டறி, ஏன்னா வினைச்சொல்லுக்கு வேர்ச்சொல் கண்டறி, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கான்செப்ட் இலக்கணம் தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு சொல் கொடுத்துட்டு கேட்டாங்க. இப்போ ஒரு தொடர் கொடுத்துட்டு கேட்குறதுனால உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு சொல் கொடுத்துட்டு நான் கேட்கும்போது ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறான் அப்படின்னா நீங்கள் வேறு சொல் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க நடன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நான் ஒரு தொடர் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு, அதில் வேறு சொல்லுக்கான வினைமுற்று கண்டறி, அந்த தொடரில் இருக்கக்கூடிய வினைமுற்றுக்கு வேர்ச்சொல் கண்டறி, வினைமுற்றுக்கு வினையாலான பெயர் கண்டறி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க, குரூப் 4 எக்ஸாம்ஸ்லையும். ஸோ அப்போ தான் உங்கள்கிட்ட நான் தமிழ் தெரிஞ்சிருக்குதான்னு செக் பண்ண முடியும். எட்டு தொகை நூல்களில் ஒன்று. இதில் நிறைய பேர் காப்பிய நூல்லாம் என்ன, எது அறநூல்லாம் எது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஞ்சிறு காப்பியம்னா என்ன, 10 பாட்டு நூல்கள், 17 மேல் கணக்குன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே சும்மா ஸ்கூல் புக்கில் ரீட் பண்ணுறாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா கோ த்ரூவாக ஃபுல்லாக உங்களுக்கு ஓவர்வியூவாக தெரிய மாட்டேங்குது அவுட்லே. ஸோ அதனால் 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா 18 நூல்கள். அதில் ஒரு சிலதெல்லாம் அறநூல்கள். முதன்மையானது திருக்குறள். அதை நம்ம ஐந்திணை 50, ஏலாதி, திரிகடிகம், சிறுபஞ்ச மூலம், ஆசாரக்கோவை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18 நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அது சங்க மருவிய காலத்தில் இயற்றப்பட்டது. ஓகேங்களா. இது சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 தொகை 10 பாட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அகமும் புறமும் வகையை சார்ந்தது தான். அகம்னா வாழ்க்கை முறையில் பற்றி எழுதியிருப்பாங்க. புறம் அப்படின்னா போர் வீரம், இதை பற்றிலாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் சங்க இலக்கிய நூல்கள். 8 தொகை 10 பாட்டு தான். அந்த 8 தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 8 நூல்களில் யார் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குறைந்த அடிகள் கொண்டது, எவ்வளோ, யார் எழுதுனாங்க, யாரை அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள்லாம் இயற்றினாங்க, இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க. இதே மாதிரி 10 பாட்டில் குறைந்த அடிகள் கொண்ட நூல், தொகுத்தவர், தொகுப்பித்தவர், யார் அடிப்படையாக கொண்டு அந்த நூலை எழுதுனாங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. நீங்கள் ஓகே படிச்சுட்டு வந்துடுறோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அடிப்படையாக எழுதின 10 பாட்டு நூல் இது, அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி படிச்சுட்டு வரதுனால கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பாண்டியன் நெடுஞ்செழியன் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட 10 பாட்டு நூல் எது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி புக்கில் இதை படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டாபிக் தான், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த வே ஆஃப் அப்ரோச்சில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களுடைய மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்ல கான்செப்டாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சதாவதனி அப்படிங்கிறது 100 செயல்கள். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே நம்ம இப்போ எல்லா டெஸ்ட்டே வச்சுருக்குறோம். அடல்ட்ரேஷன்னா கலப்படம், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் சிலபஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கடல் மயில், ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி,
6th புக்கு கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் காமராசர். இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தையும் சீருடு திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். இது எல்லாமே ரீசன், அசர்ஷன், கூற்று, காரணம் அனைத்துமே சரி. ஆக்சுவலாக தமிழின் உண்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கு என்ன பண்ணியிருப்பார், அதாவது தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிதிமாற் கலைஞர். மொழி ஞாயிறு அப்படிங்கிறது மறைமலை அடிகள் கிடையாது. மொழி ஞாயிறு அப்படிங்கிறது தேவநாயப்பவனார். ஸோ தேர்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்துமே நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்ஷன் கூற்று 3 அப்படிங்கிறது தவறு அப்படின்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநாயப்பவனார் 10th புக்கில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. லோயர் லெவல் புக்ஸ்லேயே நான் படிச்சிருக்கிறோம் ஸ்கூல் ஸ்டாண்டர்டில். அனைத்தும் சரி அப்படிங்கிறது வராது. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏ பாருங்கள் 3 சரி, இது ரெண்டுமே வராது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, பி ஆப்ஷன், ஆப்ஷன் டி. ஸோ இதில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். 2 ஆப்ஷனில் தான். இதில் ரெண்டில் அந்த இப்போ கூற்று 1 கூற்று 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். பழம்னா வலிமை, பாலம் அப்படின்னா ஆற்றுப்பாலம். ஸோ இது உங்களுக்கு கேள்விப்பட்ட சொற்களோட பொருள் தான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னா தமிழ்லாம் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் சும்மா ஸ்கூல் புக்கில் 2 லைனை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும் நான் உங்களை டெஸ்ட் வச்சேன் அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி சொற்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, சும்மா ஜென்ரலாக கேட்பாங்க தமிழ் இந்த மாதிரி தான். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு சொற்களுக்கும் பொருள் இருக்குது. சொல் வேறு பொருள் வேறுன்னு மாற்றி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் அன்றைக்கி தான் நமக்கு தெரியும். இப்போ என்ன தான் நம்ம இங்கே தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் நீங்கள் புக்கை நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ், தமிழ் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ரொம்பலாம் இல்லை டைமில், இன்னொரு 5 months நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். 20 லட்சம் பேர் வந்து எழுதும்போது எனக்கு தெரியும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணும்போது தமிழ் இலக்கணம்னா இப்படி தான் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்கள், இப்போ நம்மளாம் யூடியூப்லேயே இவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். பட் அப்போயுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரீச் ஆகலை. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் தமிழ் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தெரியும் எங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த அட்லீஸ்ட் நம்மளுடைய கொஸ்டின்ஸ், அந்த தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டைம் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். பணம்னா காசு, பானம் அப்படின்னா அம்பு, இடும்பை இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் திருக்குறளில் நம்ம படிக்கிறோம். துளை அப்படின்னா துளையிடுதல். இந்த துளை அப்படின்னா இன்னொரு பொருள் வந்து தொந்தரவு. ஆனால் துளையிடுதல் பாருங்கள், துளையிடுதலுக்கு தமிழ் என்ன மீனிங்கு? நேரத்தில் கொஸ்டின் லாஜிக்காக கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். துவாரம் அப்படிங்கிறது பொருள் என்ன மீனிங்கு? ஸோ அதுவும் துளையிடுதல் தான். ஓகேங்க. ஹோல்சீல், சாவி துவாரம் தமிழில் பாருங்கள். சுங்கம்னா அது மைனிங்கில் போயிடும்.
ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துவாரம்லாம் தமிழில் ரொம்ப சாவி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த துவாரம் அப்படிங்கிற துவாரம்னா துளையிடுதல். உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நிறையா விஷயங்கள் இன்றைக்கி நம்ம மிஷினில் நம்ம பண்ணுறதெல்லாம் மேனுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கே பண்ணாத அளவுக்கு கூட மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போயே உங்களுக்கு கல்வர்கள், திருடர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்றைக்கி மட்டும் கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரிலாம் இங்கே வந்து இந்த மாதிரி கல்வர்கள் வருவாங்க, திருடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்க மாட்டேங்குது. அதனால் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஃப்டியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. இருபொருள் தருக வேண்டல் அப்படின்னா விரும்புகை விண்ணப்பம். இந்த மாதிரி பார்த்துங்க, நான் ஆல்ரெடி சொல்லுங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, கோடிட்ட இடத்தில் நிரப்புக அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். எனக்கு வந்துட்டு ஓவிய எழுத்து சிலபஸில் இல்லை சார், இல்லை சிற்பக்கலை பற்றி சிலபஸ்லேயே கிடையாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேறு என்ன டாபிக் இப்போ ரீசெண்டாக கூட எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்களே, இசைக்கருவிகள் எனக்கு சிலபஸ்லேயே கிடையாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணைப்பாட பகுதி சிலபஸில் இல்லையே சார், கவிதை சிறுகதையெல்லாம் சிலபஸில் கிடையாதுங்களே, எந்த டாப்பிக்குமே கிடையாதுங்களே, வெறும் இலக்கணம் மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதுக்கு ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல் புக்கில் எல்லா யூனிட்டுமே தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல நீங்கள் சேர்க்க முடியும். எல்லா டாப்பிக்குமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களால் ஆன்சரும் பண்ண முடியும். நான் இலக்கணமே உங்களுக்கு அதான் ஆல்ரெடி நான் சொன்னது தான், உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, செய்யுட் பகுதியில் உங்களுக்கு இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. சொல்லும் பொருளும், எதிர்ச்சொல் தருக, கோடிட்டெடுத்த நிரப்புக, வினா கேட்ட விடை, விடை கேட்ட வினா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, மயங்கொலி பிழைகள், பிழையற்ற தொடர், பிழையுள்ள தொடர், ஒருமைப்பன்மை, இது சரியான இணைப்பு சொல் நிரப்புக. இதுவே நான் எல்லா டாப்பிக்குமே சொல்லிட்டேன். அதே மாதிரி கட்டுரையில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன மேக்ஸிமம் என்ன இருக்கும், ஸோ உங்களுக்கு நிறுத்தற் குறியீடெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் டீச் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே நாளில் தமிழ் யாராலையும் கற்று தர முடியாது. தொல்காப்பியரே பார்த்துருப்போம் நம்ம எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு அந்த நூட்கள் எழுதுறதுக்கு. ஸோ அதனால் இவ்வளோ நாள் நம்ம படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்தி தொடர் மாதிரி, இலக்கியம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா செய்தி தொடர் மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நம்ம செய்தி தொடர் மாதிரி இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். அது படித்து கூட நீங்கள் ஈஸியாக மைண்டில் என்ன பண்ணிடலாம், மனப்பாடமே பண்ணிடலாம். தமிழில் செய்தி தொடர்லாம் அப்படியே பேராகிராஃபாக. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணும்போது எக்ஸாம் ஹாலில் தான் என்னுடைய ரிஃப்ளெக்டே தெரியும். இதுக்கு மெட்டீரியலும் கிடையாது, டெஸ்ட் பேட்சுமே கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் புக்ஸை ரீட் பண்ணி இலக்கண பிழை என்று ரீட் பண்ணி சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக கொஷின்ஸ் எடுத்துடலாம், 95 போட்டுடலாம். நீங்கள் டெஸ்ட்டே சொல்லப்போனால் என்ன பண்ண தேவையில்ல பெருசாலாம். இப்போ நம்ம கொடுக்குற டெஸ்ட் டெய்லி இதை ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. ரீசன்ட் டிஎன்பிசி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதுமானது. புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி உங்களுக்கு இலக்கணம் பிழையின்றி புக்ஸை எப்படி மேக் பண்ணாங்க, எப்படி எழுதியிருக்கிறாங்க, அந்த தொடர் எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம். ஒரு புக்கில் ஒரு டாபிக் எடுத்துங்க, அந்த டாபிக் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், எப்படி இந்த தொடர் மேக் பண்ணாங்க, அந்த தொடரோட எழுவாய் என்ன, செய்படு பொருள் என்ன, வினைச்சொல் எதாவது இருக்குதா, எந்த இடத்துல மேற்கோள் குறிகள் கொடுத்துருக்குறாங்க, ஏன் எந்த இடத்துல மேற்கோள் குறி கொடுக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஒரு சில இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்களே தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்கணும் அப்படின்னு. ஸோ அது எந்த மாதிரி யூனிட்டில் இருக்கும் சார் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு செய்தி தொடர் வர மாதிரி
இருக்கக்கூட இயலில் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ ரீட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் தமிழ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்லாம் என்னது, உங்களுக்கு நிறுத்தற் குறியீடு கொடுத்து தான் நீங்கள் தொடரே படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் உரைநடை பகுதியிலே துணைப்பாட பகுதியிலே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரை குறிக்குது, அவங்க எந்த இடத்துல யாருக்கு மேற்கோள் குறி கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான். ஸோ ஓவிய வரி வடிவத்தை தான் நம்ம ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். வலசை போதல் அப்படிங்கிறது பறவைகள் இடம்பெயர்தல். ஸோ இந்த இயல்கள் எல்லாமே பாருங்கள், இதெல்லாமே நீங்கள் நமக்கு துணைப்பாட பகுதியில் கொடுத்துருப்பாங்க. உரைநடை பகுதியில் தான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது. இணைப்புச்சொல் கேள்வி கேட்கணும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். ஏன் இந்த இடத்துல அதனால் பயன்படுத்தலை, ஏன் இந்த இடத்துல ஆகையால் பயன்படுத்தலைன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்படின்னா எல்லாமே யார் யாரை குறிக்குது, தன்மை முன்னிலை ஒருமைப்பன்மை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் இணைப்பு சொல்லி நிரப்ப முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன 4 ஆப்ஷன் எது போட்டாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். கேள்வி கேட்கணும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், ஸோ அதனால் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு தொடர படித்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்றைக்கி இருக்க நம்ம டே பை டே லைஃப்பில் ஆக்டிவிட்டியில் இந்த 4 ஆப்ஷன்ஸு நீங்கள் போட்டிங்கன்னாவே 4மே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இணைப்பு சொல் ஜென்ரலாக இது கேட்டிருக்கிறாங்க. ஸோ இணைப்பு சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். ஸோ ஜென்ரலாக இன்றைக்கி டே பை டே லைஃப்பில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 4 ஆப்ஷன்ஸுமே சூஸ் பண்ணாலும் 4மே ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் ஹாலில் எல்லாத்தோடமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இல்லை ஒன்றும் பெருசதில் என்ன தப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒருமைப்பன்மை எல்லா இந்த இணைப்பு சொல் நிரப்புக ஒருமைப்பன்மை இன்கேஸ் அடைப்புக்குள் உள்ள சொல்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது புக்கில் இருக்கிற கண்டென்ட்டோடைய கான்செப்டாக இல்லை ஜென்ரலாக கேட்குறாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா மினிமம் 6 to 8 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்துங்க. இந்த ஜஸ்ட் இந்த 3 டாப்பிக்லேயுமே. ஸோ இது போக நமக்கு இன்னும் இலக்கணம், இலக்கியம், திருக்குறள், ஸோ இது எல்லாமே கொஸ்டின்ஸில் இருக்கும். ஜஸ்ட் இமேஜினேஷன், தமிழ், இலக்கணம். ஸோ அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணுங்கள். கிளாஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிங்க நிறைய விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் தமிழ் புக்ஸும் தொல்காப்பியரும் பவனந்தி முனிவர் 2 இலக்கண புக்கும் கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொல்காப்பியரை பற்றி உங்களுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய வரிகளுக்கு எனக்கு மீனிங் புரியல சார் அப்படின்னா பவனந்தி முனிவர் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதியிருக்கிறாரு. பவனந்தி முனிவருடைய நன்னூல் எழுத்து சொல் பொருள் ஓரளவுக்கு ரீட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் கிளியராக ஒரு எழுத்து அப்படின்னா எப்படி எங்கே எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி டிஃபைன் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது போக 5 இலக்கண நூல் ஒன்று இருக்குது புத்தமித்திரர். மேபி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு புத்தமித்திரருடைய இலக்கண நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஒரு 50% சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஆனால் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுக்கல, ரீட் பண்ணி நீங்கள் தனியாக அடிஷ்னலாக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் HTML தெரிஞ்சிருக்கணும், C தெரிஞ்சிருக்கணும், C+ தெரிஞ்சிருக்கணும், ஜாவா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு பைத்தானில் எங்கேயாவது ப்ரோக்ராம் எரர் வரும்போது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. எனக்கு ஒரு பேசிக் HTML எனக்கு தெரியாது, எனக்கு பேசிக்ஸே தெரியாமல் பைத்தானில் எடுத்ததுமே நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். பட் எங்கேயாவது மேஜர் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எரர்ஸ் வரும்போது என்ன பண்ண முடியாது எங்கே நீங்கள், ஏன்னா C++லாம் நிறைய எரர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் ஓனாக தான் அங்கெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா. அங்கெல்லாம் மனப்பாடம்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. உங்களுக்கு ஜென்ரல் கான்செப்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்களே மேக் பண்ண முடியும். ஸோ அதில் அவுட்புட் எரர்ஸ் வரும்போது நமக்கு நிறையா உங்களுக்கு எரர்ஸ் வரும் C++லாம். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வரும்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதனால் எந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை மிஸ் பண்ணுறோம், எதை ஓப்பன் பண்ணணும், எதை க்ளோஸ் பண்ணணும், எதை நம்ம கால் பண்ணணும், ஸோ அப்படி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். பேசிக் HTML, C++, ஜாவா இதிலெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு லேர்னிங் நல்லா தெரிஞ்ச நாலேஜ் இருக்குது அப்படின்னா
ஸோ பைத்தானை ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நிறையா பாருங்கள், ரீசெண்டாக நியூஸ் கூட ஏதோ ChatGPT பற்றி நியூஸ் போட்டிருந்தாங்க. ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக இது பண்ணுறேன்னு சொல்லி. அதனால் நியூஸ் நிறையா ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கவர்மெண்ட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலவெண்ட் டு ஒரு டாபிக் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த கண்டென்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். கண்டென்ட்டே கான்செப்டே தெரியாமல் அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சிங்களே, இந்த ஸ்கீம் அப்படிலாம் கொஷின் கேட்கறதில்ல. ஸோ எவ்ரிதிங் ஒரு 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 எக்கனாமிக் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியன் எக்கனாமியோடைய ஜிடிபி எவ்வளோ, இந்த தமிழ்நாடு எக்கனாமியோட ஜிடிபி எவ்வளோ, ஜிஎஸ்டிபி எவ்வளோ, இந்த அகாடமிக் இயருடைய ஃபஸ்ட்டு இப்போ மார்ச் ஏப்ரலில் நவம்பர் டிசம்பரில் எவ்வளோ முடிஞ்சுது, ஏப்ரல் மேல எவ்வளோ வரப்போகுது, இன்ஃப்ளேஷன் என்ன ஆக போகுது, வேர்ல்டு பேங்க்கு, ஏஷியன் பேங்க்கு, இங்கே ஆர்பிஐ, ஸோ யார்கிட்ட யார் கிரெடிட் வாங்கினாங்க, இல்லை ஏதாவது கிரெடிட் கொடுத்தாங்களா, ஓவரால் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நம்மளுடைய ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா எப்படி போய் எவ்வளோ ஓவரால் இந்தியன் எக்கனாமியோடைய சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், இண்டஸ்ட்ரி செக்டர், இது 3 பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சதுனாவே எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சர்வீஸ் செக்டர்னால் என்ன, சர்வீஸ் செக்டர்னால் என்ன, ஐடி கம்பெனி, பேங்கிங்ஸ், இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, மேனுஃபேக்சரிங் செக்டரில் எப்படி க்ரோத் இருக்குது இந்தியாவில், அக்ரிகல்ச்சர் செக்டரில் க்ரோத் இருக்குதா இல்லையா, இல்லை க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. நமக்கே தெரியுது சர்வீஸ் செக்டர் தான் ஃபஸ்ட்டு செக்டரில் தான் எல்லாத்துக்கும் எல்லாருமே நம்ம என்ன எல்லாருமே வேளாண்மையை பண்ணுறோம் யாருமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு செக்டர் சர்வீஸ் செக்டரில் தான் இருக்குது. செகண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி செக்டர். ஸோ கடைசியாக தான் அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்குது. ஸோ எல்லாமே மெஷின்ஸ், மாடர்னைஸ்டு மெஷின்ஸ் வந்துருச்சு. லேபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. ஸோ நமக்கு வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன் இருக்குது, பசுமை புரட்சி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது கொஞ்சம் பேக்கப் இருக்குது. க்ரீன் ரெவல்யூஷன்லாம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், யாருமே இன்றைக்கி வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கே இப்போ நம்ம 20 லட்சம் பேர் படிக்க மாட்டோம், எக்ஸாமுக்கே வரமாட்டாங்க. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம பிடிஎஃப் ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். க்ரீன் ரெவல்யூஷன் என்ன, ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க கடந்த 60-75 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இந்தியனுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 50,000 ரீச் ஆகிருந்தது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் ப்ராக்டிக்கலாக. ஆர்பிஐனா என்ன, கவர்னர்னா என்ன, அவருடைய ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, ஃபினான்ஸ் கமிட்டினா என்ன, யார் யார் பரிந்துரை செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி தெரியல அப்படின்னா உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் தான் அதனுடைய ரிஃப்ளெக்ட்லாம் தெரியும். சும்மா நம்ம எக்ஸாம் எழுதிடுறோம், சும்மா 4 லைன் இங்கே படிச்சிடுறீங்கன்னு வச்சிங்களே, ஏதோ நானே கொடுத்த ஒரு மெட்டீரியலு. பட் எக்ஸாம் ஹாலெலாம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எடுக்கவே முடியாது. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. இன்னொரு ஒரு 5 to 10 இயர்ஸ் கழித்து ரீச் ஆகும். 2020 எக்ஸாமில் இப்படி பேட்டர்ன் மாற்றிட்டாங்க, நம்ம தான் ஓரிரு வினாக்கள்லேயே படிச்சுட்டு போயிருக்கிறோம் எக்ஸாமுக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். எங்களுக்கு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஸ் நெக்லெக்டட் அப்படிங்கிறாங்க. இஸ் டிஃபைன்டு மெட்டீரியல், டிஃபைன்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழுக்கே அந்த மாதிரி இல்லாத பண்ணிட்டாங்க. தமிழுக்கு இல்லாததான் அப்படின்னா இதுதான் தமிழ் மொழி. அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா செக் பண்ண முடியும். செய்தி தொடர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களே, யார் என்ன சொன்னாங்கன்னே வந்து பார்த்தீங்கன்னா பொருளே தெரியலேன்னு அர்த்தம். உங்களுக்கு பொருளே தெரிஞ்சிக்காமல் அப்படியே நீங்கள் என்ன பண்ண முடியாது, யாருக்கும் வழிகாட்டு கரெக்டாக கைட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொல்ல வராது, பவனந்தி முனிவர் என்ன சொல்ல வராருங்கிறது தெரியலன்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு மொழி தெரியல அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். நாட் ஓன்லி ஃபார் தமிழ், எல்லா மொழியுமே அதனுடைய இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மொழிக்கு தமிழோட இலக்கணம்,
ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு இலக்கணம் இருக்குது, கிராமர். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த மொழியில் சொல்கிற என்னன்னு புரியும். மற்ற மொழியில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் நிறைய கொஷின்ஸ் ரீட் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுவோம், நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த லேர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 2 months 3 monthsலாம் அதெல்லாம் நடக்காது. மினிமம் 6 months 1 year 2 year கூட ஆகலாம், 3 years கூட ஆகலாம். நீங்கள் ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் நாலேஜ் வரத்துக்கு ஒரே நாளில் 1 week 1 month ஒரு நாளில் வந்து என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா 99.5% வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் எடுத்து உங்ககிட்ட ஒரு PDF கொடுத்து கையில் கொடுத்து மெட்டீரியல் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ண முடியும். இதுதான் மெட்டீரியல், இது நீ படிச்சுன்னா அரசு வேலை அப்படின்னு நான் சொல்ல முடியும். வேறெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அறிவையும் வளர்க்க முடியாது, எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ணுறது கஷ்டம். மேக்ஸிமம் 100% நீங்கள் வச்சுங்க. 100% என்ன பண்ண முடியும்? மெட்டீரியல் கொடுக்கலாம், டெஸ்ட்டுக்கு பேட்ச் படிங்கலாம், அவ்வளோதான். 3 வேர்டு மட்டும் தான் சொல்ல முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்ஷனோட கான்செப்ட்டு, கன்வெக்ஷனோட கான்செப்ட்டு, இன்ஃப்ளேஷனோட கான்செப்ட்டு, இன்சுலேஷன் என்ன கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணால் தான் தெரிஞ்சிக்க முடியும். மனப்பாடம் பண்ணாலும் தெரிஞ்சிக்க முடியாது. சும்மா ஜென்ரலாக ஒரு கொஷின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சார் அப்படின்னு நீங்கள் கொஷின் கேட்கலாம். நாங்கள் மட்டும் என்ன சார் பண்ணோம்? இப்படி கொஷின்ஸ் வந்ததுன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கூல் காலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. காலேஜெல்லாம் போயிட்டு அப்படியே சும்மா ஜாலியாக இருந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த மைண்ட் தாட் வந்துடும். அதுக்கப்புறம் காலேஜ் போனால் சும்மா ஜாலியாக இருக்கலாம், ஒன்றுமே கற்றுக்க தேவையில்லை, யாரையும் கொஷின் கேட்க தேவையில்லை, யாருமே நம்ம எக்ஸாமில் சும்மா அப்படியே போயிட்டு அப்படியே காலைல போனோமா 12 மணிக்கு வந்தோமா, மதியம் 3 மணிக்கு வந்தோமா அப்படிங்கிற தாட்ஸ் வந்துடும். அந்த மாதிரி தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துலேயே உருவாகிடும். சும்மா ஜாலியாக இருக்கலாம், எஜுகேஷன் என்னது அன்டிஃபைன்டு அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஒழுங்காக படிப்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் சப்ஜெக்ட்டு இங்கே இதுவே டஃப் அப்படின்னா நம்ம அப்புறம் டெக்னிக்கல் சப்ஜெக்டில் என்ன சொல்லுவார்? ஸோ வேர்ல்டு இஸ் எங்கேயோ உலகம் போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் அப்போ சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கலனா கூட லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்கனாமிக் சப்ஜெக்ட்லாம் நடத்துனா பாருங்கள், எதெல்லாம் நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கு, எதெல்லாம் உங்களுக்கு கமர்ஷியல் பேங்க்கு, என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் சும்மா பேங்க்கில் போய்ட்டு ஒரே நாளில் போய் நின்று நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுன்னா வெளியே அமுச்சு விட்ருவாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண சப்ஜெக்ட் தெரிஞ்சிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். என்னென்ன பேங்கிங்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பேங்கிங் செக்டரு, இப்படி பேங்கிங்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாமே நம்ம சப்ஜெக்ட்ஸ்லேயே படிக்கிறோம். ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. கியூஆர் கோட்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னும் அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னும் கொண்டுட்டு போகல. ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே அவனுக்கு புரியல. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பொருள் புரிஞ்சால் தானே அடுத்து கியூஆரில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்க முடியும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே டெஸ்ட் பேஜின்னு தான் நம்ம சொல்கிறோம் பொதுவாக. அப்புறம் எப்படி கியூஆரில் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால் இந்த மாதிரி வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்ளிகேஷனாக படித்தோமா அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. சப்ஜெக்ட் அப்ளிகேஷனாக படிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே படித்து டெஸ்ட் எழுதுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்ளிகேஷனாக படிச்சிட்டிங்க அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் மறக்காது. ஓகேங்களா? ஒருமை பன்மை உயர்திணை அக்ரிணை தொடர் இப்படி தான் வரும். இப்படி தான் இது தப்பு அப்படின்னு சொல்லி எப்படி தொடர் கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல கொஷினை பார்த்துக்கிட்டு இதுக்கு இது வருமா, இதுக்கு அது வருமா, இதுதான் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க தேவையில்லை. தொடரை பார்த்ததுமே என்ன சார் இதுதான் சார் கொடுத்துருக்குறாங்க, இதுதான் இவரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தமிழில் தான் உங்களுக்கு ஒவ்வொரு அறிவிலிருந்து 6 அறிவுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி கொஷின் கேட்டாலுமே நீங்கள் எழுதலாம். மூவறிவுனா என்ன, 4 அறிவுனா என்ன, 5 அறிவுனா என்ன, எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. 1 அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்குமே. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், கொஸ்டின்ஸ் அக்சஸ் பண்ணிடலாம். மீன்ஸ் தொடர் கேட்டாங்களா, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இலக்கணம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சார் நான் வந்து பொருளை பற்றி தான் படிச்சுட்டு வந்தேன், எனக்கு புவியை பற்றி கொஷின் கேட்டிருக்கிறாங்க, நிலவை பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க, இப்படி கேட்டாலுமே தொடர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சப்ஜெக்ட் சொன்ன ரீசன் வந்து அப்போ தான் சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளிகேஷனாக படிப்பீங்க. அப்ளிகேஷனாக படிக்க தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஈஸியாக புரியும். இது பாருங்கள், பூமி அகல் விளக்காகவும், இது வந்துட்டு அந்த வைணவத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸ்கூல் புக்கில் 7th. எனவே இப்பாடல் உருவக அணி 7th புக்கில் இருக்குது. ஆழ்வார்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க, நாயன்மார்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் கொஷின்ஸ் கேட்கலாம். பொருந்தாத சொல் கொடுத்துட்டு ஆழ்வார்கள் நேம் கொடுத்துட்டு அதில் என்ன யாருடைய சிறப்பு பெயர்களுக்கு பொருந்தாதது கொஷின் கேட்கலாம். நாயன்மார்கள் வந்து சிறப்பு பெயர்கள் அதெல்லாம் அவங்களுடைய மேற்கோள்கள் கொடுத்துட்டு கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால் ஒரு டாப்பிக்கை நல்லா தெளிவாகவே எல்லாம் ஸ்கூல் புக் ரிலேட்டடாக நல்லா ஸ்டாண்டர்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் எக்ஸாம்ஸை. இங்கே பாருங்கள், ஸோ இந்த இனிப்பு சொல்லுமே கூட உங்களுக்கு காற்று ஓசோன் படலத்தை தருகிறது, டேஸ் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இது சொல்லலை இல்லை, தொடரெல்லாம் பாருங்கள் எதை பற்றி இருக்குது, எல்லாம் காற்று ஓசோன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புற ஊதா கதிர்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், எதுவுமே உயர்திணை கிடையாது, இங்கே எல்லாமே அக்ரிணை சொற்கள். தொடரு அக்ரிணை தொடரு. அது சரியான வினாச்சொல். நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? இவன் கொஸ்டின் கேட்டு இதுவும் வினாச்சொல். 6th புக்கில் கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? நல்லோர் வாழ்த்தினார், இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான காலம். ஏன்னா நாளை அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அதனால் இந்த இடத்துல படிப்பாள் அப்படிங்கிற சொல்லை தேர்ந்தெடுக்கிறோம். பொருத்தமான காலம் மாடுகள். மாடு அப்படின்னா பன்மை. மாடுகள் அப்படின்னா பன்மை, மாடு அப்படின்னா ஒருமையை குறிக்குது. இதெல்லாம் இணைப்பு சொல். சரி, புதுசாக சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. மணிமேகலை, வான்மலை, பூமணி. இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சொற்களை கொடுத்து புதுசாக இணைக்க சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தமிழ் நல்லா ரீட் பண்ணியிருந்தா தான் என்னென்ன சொற்கள் இருந்திருக்குதுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். இணைக்கும்போது 2 சொற்களை இணைக்கும்போது இல்லாத ஒரு சொல்லை நீங்கள் இருக்குதுன்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பு பண்ணிடுவீங்க. ஆன்சர் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இதுலேயே 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிக்லையுமே 1 or 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டாப்பிக்கோடைய கான்செப்ட் தெளிவாக தெரியலனா கூட 2 கொஷின்ஸ் போயிருதுன்னு அர்த்தம். ஒருமைப்பன்மை உங்களுக்கு தெரியல அப்படின்னா 2 கொஷின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. மினிமம் சொல்கிறேன். நிறுத்தற் குறியீடு தெரியல அப்படின்னா 2 கொஷின்ஸு. இணைப்பு சொல் தெரியல, அடைப்புக்குள் இருக்கிற சொல்ல கரெக்டாக தேர்ந்தெடுக்கல, 2 கொஷின்ஸ் போயிடுச்சு. ஸோ இப்படியே நம்ம ஒரு 5-10 டாபிக்ஸ் சொன்னோம், 20 கொஷின். சும்மா நார்மலாகவே சும்மா ஜென்ரலாக பேசும்போதே பாருங்கள் 10 கொஷின்ஸ் வந்துடுது. ஸோ 80 அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் 90 கம்பல்சரி நீங்கள் போட்டாகணும். ஜிஎஸ் 90 எபோவ் போட்டிங்கன்னா தான் 170+. ஸோ அப்படின்னா யோசிச்சு பார்த்துங்க, தமிழுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது.
அந்த பக்கம் மேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்லாம் இருக்காது. மீன்ஸ் அதே மாடல் தான். கொஷின்ஸ் இன்னும் கொஞ்சம் ரீசனிங்ஸ்லாம் கொஷின்ஸ் நல்லா லாஜிக்காக கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு யாரும் ஒருத்தர் உங்களுக்கு நாலேஜ் மேக்ஸில் நாலேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணிடுவாங்க. ஸோ கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். நானே சொல்லுவேன் கவர்மெண்ட்டு எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. அரிக்கன் பப்ளிகேஷன் இல்லை ஆர்எஸ் அகர்வால் இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸ் 6 to 10th ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு ப்ராப்ளம், ஒவ்வொரு அப்ரோச்சில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டீச் பண்ணுற அளவுக்கு இருக்குது மேக்ஸு. நானே ஒரு கொஷினை 3 டைப்பாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டுவோம் பாருங்க. ஒரே ஒரு மேக்ஸ் கொஷினுக்கு 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த அப்ரோச் இருக்குதோ அதை நீங்கள் அக்சஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக தான் மெத்தடு ஃபைண்ட் அவுட் கரெக்டான இருக்கணும். அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்சஸ் பண்ணுற ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சும்மா ஒரு சம்முக்கு ஷார்ட் கட்ஸ் போட்டுட்டு வரதுனா இனிமேட்டெல்லாம் வேலை நடக்காது. எல்லாமே அப்படி தான் 90% ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மேக்ஸ் ஃபார்முலா கொடுத்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்ஸில் ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் மென்சுரேஷன்லேயே ஃபார்முலாஸ் கேட்டிருக்கிறாங்க. ஃபார் மென்சுரேஷன் பாரு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. எல்லோரும் ஷார்ட் கட்ஸ் படிச்சுட்டு போனால் மேக்ஸ் 25 போட்டுடலாம் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே இங்கே ஒரு 2-3 கொஷின்ஸ் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்களா என்ன பண்ணுவீங்க? எஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ணுற மாதிரி நானே கொஷின்ஸ் கேட்கலாம். பிரின்சிபல் 2 டைம்ஸ் மாறிச்சுன்னா ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% ரெடியூஸ் ஆகும்போது அதனுடைய ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் போட்டு டெரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் எல்லாமே ஒரே வே தான். ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணி சப்ஜெக்ட் நாலேஜை கெயின் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். சப்ஜெக்ட் நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஏன்னா நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அவுட் பண்ணுறது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இதுதான் ஒரே வே ஆஃப் அப்ரோச். 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வந்து எழுதுகிறாங்க. 10,000 போஸ்டிங்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுக்க முடியும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு. மேக்ஸிமம் அவ்வளோதான். இப்போ 10,000 15,000 எடுத்துருக்குறாங்க பாஸ்ட்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. 15,000 10 to 15,000 அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நாட் ஓன்லி ஃபார் குரூப் 4 அப்படின்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் எல்லாமே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் சார் எல்லாருமே 200 போட்டால் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணுமான்னு கூட ஒரு சிலர் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் எப்படி கொடுத்தா எப்படி நாட்டை எப்படி ரன் பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா எப்படி டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ண முடியும்? அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா எப்படி எல்லாருமே ஒரு வே வந்து பார்த்திங்கன்னா இல்லை சர்ச் பண்ணி அதில் லேர்ன் பண்ணி மூவ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் எப்படி நாடோடியும் பாருங்கள், நம்மளே நம்ம புக்கில் படிக்கிறோம். நாடோடியாக வாழ்ந்த மனிதர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. தொழில்நுட்பமும் கிடையாது. இன்றைக்காவது நமக்கெல்லாம் கவர்மெண்ட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நம்மள தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் அன்றைக்கும் வாழ்ந்துருப்பாங்க. பூஞ்சோலை இந்த சொற்களை இணைத்து புதிய சொல். மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள் அப்படிங்கிறது சுவரில் எழுதுகிறாளா? இதெல்லாம் எழுத்து விளக்கு அதுக்குள்ளே பண்ணால் அதற்குள்னு அர்த்தம். இந்த ஒரு சில கொஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அதுவும் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஒரு சில சொற்கள் தெரியாத சொற்கள்லாம் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா புக்ஸை நல்லா ரீட் பண்ணி 11th 12th புக்கெலாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எடுத்துடலாம். துணைப்பாட பகுதியில் தான் அது எல்லாமே இருக்குது. துணைப்பாட பகுதி பாருங்கள் 11th 12th புக்கில் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சொற்களெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுற,
அந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்காக எழுதுங்க அப்படின்பாங்க. இன்றைக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 7th புக்கு லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் 12th துணைப்பாட பகுதி எல்லாமே பேச்சு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும். ஸோ பேசுகிறதாவது வச்சு அப்படியே இன்றைக்கி தமிழ் இப்படி தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க சொல்கிறோம். அதுக்கு தூய தமிழில் எழுத தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வரிசையில் ஒழுங்காக நில். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இப்போ தான் நிறுத்தற் குறியீடு சொல்லியிருந்தேன். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். ஏன் இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறியீடு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல கபிலன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது. இந்த இடத்துல இந்த தொடருக்கான பொருள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு உணர்த்துது? இன்று மாலை விளையாட போகட்டுமா, இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். அங்கே பாருங்கள், தன் தந்தையிடம் வந்து இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்க. கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட, இந்த தன் தந்தையிடம் எப்படி உங்களுக்கு இரட்டை மேற்கோள் குறி வரும்? சொற்களை படித்து பாருங்கள். இந்த மாதிரி நிறுத்தற் குறியீடு எது வராதுன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன்ஸ் எடுத்துடலாம். ஆனால் அடிப்பேன் கபிலனுக்குலாம் ஒற்றை மேற்கோள் குறி வரவே வராது. இந்த தொடருக்கு இன்றுக்கு அந்த அதுக்கு மேலே ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்கவே முடியாது. கபிலன் தன் தந்தையிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது இரட்டை மேற்கோள் குறி. ஸோ ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஷனுக்கு ஈஸியாக ஆன்சரே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். உங்களுக்கு நிறுத்தற் குறியீடு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் கூட தொடரை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? பட் ஆனால் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். மருவு பெயர்கள்லாம் எடுத்துருவீங்க. ஸோ அதுவும் அந்த புதுச்சேரி, புதுக்கோட்டை, மயிலாப்பூர் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக்காக முடியிறப்போ புதுசாக ஏதாவது செங்கல்பட்டு இல்லை ஏதாவது புதுசாக கேட்குறாங்க அப்படின்னா மட்டும் கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஸ்கூல் புக்கு இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே போதுமானது. நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி பெருசாக தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸ்கூல் புக்கே நல்லா படி, அதிலே எவ்வளோ கான்செப்ட் 11th 12th கொடுத்துருக்குறாங்க. அது படித்து பொருள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமாக தான் இருக்கும். 11th 12th புக்கெலாம் 6 to 10th ஓரளவுக்கு எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. 11th 12th 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இலக்கியமாக இருந்ததுனால கூட அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு வந்து ஈஸியாக எழுதிட்டாங்க. இன்றைக்கி இலக்கணம் 11th 12th புக்கில் புணர்ச்சி விதிகள் கொஷின் கேட்டு பிரித்தெழுதுக்குன்னு கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஆன்சர் பண்ணுறது தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10th புக்கில் இருக்கிறது ஓகே, ரெண்டாக ஈஸியாக பிரிக்கக்கூடிய சொற்கள் எழுதிடலாம். உணர்ச்சி விதியை பயன்படுத்தி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சான்சஸ் ஆஃப் வின்னிங் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அதிக கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம கிளாஸஸில் அதனால தான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறது லேர்னிங் இலக்கண பிழையின்றி தெரிஞ்சுக்கிங்க, தெரியலனாலும் இதுக்கப்புறமா வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறது தான். என்றைக்காக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எக்ஸாமை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதில் பாருங்கள், தேவக்கோட்டை அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலே கிடையாது. தேவர் கோட்டை அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது மறு ஊர்களில். இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்களுக்கு தனித்தனியாக வந்து மருவு பெயர்கள் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மருவு பெயர்கள் பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே
இணைஞ்சது மாதிரி தான் இருக்கும். மாதிரி தனித்தனியாக பிரிச்சுலாம் வந்து மருவு பெயர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்தவங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அன்றைக்கெலாம் வந்து சொற்கள் வேறு மாதிரி, மருவு பெயர்கள் இந்த மாதிரி இருக்காது. அன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கோசரம் நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படியே ரெண்டாக. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் அன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. ஜங்கில் அப்படின்னா காடு, இதெல்லாம் 7th புக்லேயே இருக்குது. பாருங்கள் எப்படி தங்கிலீஷாக டைப் பண்ணியிருக்கிறாங்க. ஜங்கில் இங்கிலீஷ் வேர்டு அப்படியே தமிழில் டைப் பண்ணி இங்கிலீஷாக டைப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜங்கில் அப்படிங்கிறது நீங்கள் இங்கிலீஷில் கூட தெரிஞ்ச புக்கில் இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சடனாக நீங்கள் படிக்கும்போது என்னடா அது அப்படின்னு ஜங்கில்னால் கார்ட்டூன் அடிச்சிருவாங்க ஒரு சிலர். ஜங்கில் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. காடு. டிவி தொலைக்காட்சி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சதம்னா 100ன்னு தெரியும் உங்களுக்கு. இதில் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இதெல்லாம் இப்போ பார்த்தது தான். இந்த விடை இந்த 2 கொஷின்ஸுமே இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லுமே எல்லா எக்ஸாம்ஸ்லுமே நம்ம பார்த்த கொஷின்ஸ் தான். ஹைகோர்ட்னா உயர் நீதிமன்றம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஹியரிங்னா நீங்கள் வந்து ஹியரிங் இருக்குது, விசாரணை. ஓகேங்களா? அப்படியே நம்ம சொல்கிறோம். நியூஸில் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு ஹியரிங், செகண்ட் ஹியரிங், முதல் விசாரணை. கிளியர் இன்கம் அப்படின்னா தெளிவான வருமானம். உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள். ஒற்றுமையின்மை. இதுவும் இந்த கொஷின்ஸ் ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம். இதுவும் இப்போ ஆல்ரெடி பார்த்தது. இது எல்லாமே கொஷின்ஸ் பாருங்கள். இந்த ஓமையால் விளக்க பெறும்லாம் இப்போ இந்த 1200 கொஷின்ஸ்லேயே கவர் ஆயிடுச்சு. நீங்கள் 94 மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஸோ அதனால் இப்போ சார் வந்து நிறுத்தற் குறியீடு ஆப்ஷன்லேருந்து எடுத்துடலாம், ஓரளவுக்கு நம்ம படிச்சுட்டா கூட போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதில் வந்து எல்லாமே ஒரே தொடராக இருக்கிறதுனால ஓகே ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிடணும். ஒவ்வொரு தொடரும் ஒவ்வொரு மீன்ஸ் இப்போ மேலே பார்த்தோம் 4மே கபிலன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறதுனால ஓகே ஈஸியாக எடுத்துடணும். 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வெவ்வேறு தொடராக இருந்துன்னு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அப்படி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பியூராக தமிழ் தெரிஞ்சிருக்குதா அப்படின்னா தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயல்பாட்டு வினைத்தொடர். ஸோ தமிழ் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்கலான்னா உண்மையிலுமே சொல்லப்போனால் இந்த கரும்பு சாறை பிரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? கரும்பு சாறை பிரிஞ்சால் கூட அந்த கரும்பு சாறுமே இஸ் வேலிடு, இட்ஸ் நாட் அன் இன்வேலிடு. எஸ். ஸோ அந்த மாதிரி தமிழ் மொழி ஏன்னா நம்ம இப்போ ஒரு 200 இயர்ஸாக கூட நிறைய லிட்ரேச்சர்ஸ்லாம் இருக்கலாம். பட் இலக்கணத்துக்கெல்லாம் நமக்கு உரைநடை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நீங்களே நிறைய நம்ம லேர்ன் பண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியும். இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் செய்தி தொடராக இருக்கிறதெல்லாம் படித்து ஈஸியாக தெரிஞ்சிடலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் இலக்கணமே நான் படிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. என்னாலே இன்னும் என்னாலே இன்னும் அவ்வளோவா தெரிஞ்சிக்க முடியாதா, எப்படி அதுக்குள்ளே இலக்கணம் படிச்சுட்டு நானே கேட்குறேன். இன்னும் இந்த தொல்காப்பியர்னா எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேறு புத்தமித்திரர் வேறு எழுதியிருக்கிறாரு. புத்தமித்திரர்லாம் தொல்காப்பியருக்கும் அப்படியே கொஞ்சம் மாடிரேட்டாக எழுதியிருக்காரு. அப்படின்னா அது வந்து நூட்கள் தப்புன்னு சொல்லி யாரும் எழுதலை. புத்தமித்திரருக்கு எகெயின்ஸ்டான நூட்கள் யாரும் கிடையாது. 50 காப்பியத்தில் கூட பார்க்குறோம் இது எகெயின்ஸ்டாக எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ் இலக்கண நூல் இதில் புத்தமித்திரருக்கு எகெயின்ஸ்டான நூட்கள் யாரும் எழுதவும் கிடையாது.
எதனால் அப்படி எழுதினார் அப்படின்னா அதெல்லாம் படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் எப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை லேர்ன் பண்ண முடியும் அந்த நோட்களை. ஸோ நீங்கள் பாருங்கள் 30 மினிட்ஸில் முடிச்சிருவேன். பட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வே ஆஃப் அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், சப்ஜெக்ட் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பெருசாக நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, டீச் பண்ண தேவையில்லை. ஸோ ஓரளவுக்கு இப்போ நான் சொன்னதை வச்சே கூட இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே போதுமானது. செயல்பாட்டு வினை, ஓவியம் வேளாணால் வரையப்பட்டது, விடைத்தாளை வருவித்தார். ஸோ இது வந்து பார்த்து பிறவினை, விடைக்கேற்ற வினா, சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. கருதினார் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்நிறைகள் தான். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினாக நீங்கள் இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடோடி மனிதர்களாக வாழ்ந்த காலத்தில் கூட ஆண்நிறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தா அதுதான் உங்களுக்கு ஏதாவது உணவுக்கு, வேளாண்மைக்கு எல்லாமே பயன்படுவது எது அப்படின்னா ஆண்நிறைகள் தான். ஸோ அதையும் பாதுகாத்து தன்னையும் பாதுகாத்துக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு தெரியும், நம்ம வேளாண்மை துறை 3ஆவது இடத்துல இருக்குது. மக்கள் தொகை இன்றைக்கி நிறைய இனோவேஷனாக வந்துருச்சு அக்ரிகல்ச்சர் செக்டரில். ஸோ இன்றைக்கி நமக்கே தெரியுது, எதையுமே நம்மளும் பாதுகாக்கவும் முடியல, நம்மளை பாதுகாக்க முடியுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுங்கிறது எல்லாத்தையுமே நமக்கே தெரிஞ்சது தான். அடுத்து விடைக்கேற்ற வினாவை பாருங்கள். உருவகாணியை விளக்குக, இதெல்லாம் எடுத்துருவீங்க. கரகாட்டம் இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்தது. வாசல் அலங்காரம் தெரியாத கொஷின்லாம் புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சும்மா பிரித்து எழுதுங்கன்னா சும்மா ஜென்ரல், கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ட்விஸ்ட்டு கொஞ்சம் ஜென்ரலாக தான் நாலேஜ் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. சும்மா அழகாக அப்படியே மேலோட்டமாக நீங்கள் படிச்சுட்டு வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கொஞ்சம் கிராக் பண்ணுறது கஷ்டம். ஸோ நல்லா தமிழ் இலக்கண பிழையின்றி படிக்கும் போதே தெரிஞ்சுக்கங்க, ஏன் எழுதுனாங்க, இந்த இடத்துல எப்படி இந்த தொடர் வந்தது, இந்த பாட்டோட பொருள் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க, இந்த பாடலுடைய கடைசி எழுத்து முதல் எழுத்து எதனால் ஒன்றி வருது, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஏன் சிற்றிலக்கியத்தில் எப்படி டிஃபைன் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் இலக்கணம் புணர்ச்சி விதிகள்லாம் தெரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு செஷனில் அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறுத்தற் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷனாக கூட டிஃப்ரெண்ட் தொடர் கூட கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளே சொல்லி இந்த மருவு சொற்கள் அப்படின்னா தனித்தனியாக 2 சொற்களாக கொடுத்துருக்க மாட்டாங்க. மருவு சொற்கள் அந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா சங்க இலக்கியத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொற்களை படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செய்யுட் பகுதியை எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எஸ், 2 சொற்களை இணைத்து தான் நீங்கள் அந்த தொடர் அப்படியே அந்த பாடல் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து பாருங்கள் பார்ப்போம். சைவ திருமுறைகள், வைணவ திருமுறைகள் பாடல் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 8 தொகை, 10 பாட்டு, மதுரை காஞ்சி, இதெல்லாம் பாடலை எப்படி எழுதுனாங்களோ அதே வே ஆஃப் அப்ரோச்சில் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை அதே மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி டே பை டே லைஃப்பில் நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு தான் எழுத்து வழக்காக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி சரியான இணைப்பு சொல்கள் 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் போட்டாலுமே அந்த ஸ்டேட்மெண்ட் தொடர் வந்து நமக்கு சரியாக இருக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் வரும்.
அதுக்கு நீங்கள் இலக்கண பிழையின்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எடுக்க முடியும் கரெக்டான ஆன்சராக. ஸோ அதனால் இலக்கண பிழையின்றி தமிழ் லேர்ன் பண்ணுங்கள். அப்கமிங் செஷனில் மேக்ஸ் கூட பார்க்கலாம். ஓகேங்களா? மேக்ஸ் மென்சுரேஷன் டீச் பண்ணுறேன். மேக்ஸ் பாருங்கள், மேக்ஸ்லாம் மென்சுரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கேட்பாங்க. ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்டோடைய ஃபார்முலாஸ் கூட டெரைவ் பண்ணுன்னு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்டில் ஃபார்முலா வேல்யூஸ் மட்டும் மீன்ஸ் உங்களுக்கு வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு எழுத தெரியுதான்னு செக் பண்ணலாம் கூட செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு பேரலோகிராமோ ஒரு ட்ரபிசாய்டம் இணைகரம் சரிவகம் ஏதோ ஒரு வேரியபிள்ஸோ இல்லை ஏதோ ஒரு கண்டிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஃபார்முலா மேக் பண்ண தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களை சும்மா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் நாலேஜை மேக்ஸில் கூட செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபார்முலா டிஃபைன்டு ஆல்ரெடி ஷேப் புதுசாலாம் ஷேப் நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு பென்டகனு ஹெக்ஸகன் எல்லாம் நம்ம சம்ஸு சால்வ் கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ஷேப் 2D 3D மட்டும்தான், ரொம்ப சிம்பிள் ஷேப் தான். ஸோ அப்படிங்கும்போது ஃபார்முலாஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு ஆல்ரெடி வடிவங்கள் இருக்குது. வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களோ நீங்கள் ஃபார்முலாஸும் மேக் பண்ணிக்கலாம். புதுசாக ஆன்சர் அதில் ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த வே ஆஃப் அப்ரோச்சில் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்ஸை அக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் நிறையா பாருங்கள். உங்களுக்கு ரீசனிங்ஸில் ஜென்ரலாக தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஜென்ரலாக உங்களுக்கு மேக்ஸோடைய அடிப்படை பேசிக்ஸ் பேசிக் திங்ஸ்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது வேறு, மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது வேறு. ஷார்ட்கட்ஸு ஓகே ஒரு சில இடத்துக்கு ஷார்ட்கட்ஸ் அப்ளை ஆகும். ஓகேங்களா? பட் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, மேக்ஸை ஷார்ட்கட்ஸ் வச்சே மேக்ஸை கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆயிலர் தியரம் இருக்குது, பித்தாகரஸ் தியரம் இருக்குது. தியரத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஷார்ட்கட்ஸ் வச்சுலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மேக் பண்ணியிருக்க மாட்டாங்க, எழுதியிருக்கவே மாட்டாங்க. இது ஒரு லாஜிக்கெலாம் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். வேரியபிள்ஸு ஃபங்க்ஷன் என்னென்னு தெரியாமல் சம்ஸை நீங்கள் வந்துட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டும் ரீசனிங் கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். செஷனை ஃபுல்லாக ரீச் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸ் பாருங்கள், மென்சுரேஷன்லாம் நம்ம ஒரு ஷேப்பு இதுதான், இந்த ஷேப்பு இதனுடைய வடிவம், இதுதான் பேராமீட்டர்ஸு, இதை சேஞ்ச் பண்ண இதுதான் ஃபார்முலாஸ், இப்படி தான் இருக்கும். ஃபார்முலாஸே உங்களுக்கு மனப்பாடமே பண்ண தேவையில்லை. இந்த ஷேப்பை பார்த்துக்கிங்களா, தெரியுதுங்களா இல்லையா, இதில் எந்தெந்த சைட் இருக்குது, இதுதான் இதனுடைய ஃபார்முலாஸ், இதுதான் இப்படி டெரைவ் பண்ணாங்க. கொஷின்ஸில் இப்படி தான் கேட்க போகிறாங்க. கொஷின்ஸில் இது கொடுத்துருந்து இது கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபேக்டர் கொடுத்தா ஏதோ ஒரு ஃபேக்டர் கேட்டிருப்பாங்க. அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மோடு. ஓகேங்களா? நீங்கள் ஃபார்முலாஸ் படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு ஓகே 20 கொஷினில் 15 கொஷின்ஸ் வந்துடுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 25 18 to 20 கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. அந்த ரிமைனிங் 3-4 கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் 25ல் 18 to 20 ஓகே 6 to 10th புக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்கன்னா போட்டுடலாம். அந்த ரிமைனிங் 3-4 கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக சப்ஜெக்ட் மேக்ஸில் நாலேஜ் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்து எல்லாமே உங்களுக்கு போர்ட் மார்க்ஸு, ஒரு ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது, அதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா எந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், எந்த இடத்துல எக்ஸ், எந்த இடத்துல கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அந்த தொடரை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு தொடராக கொடுத்து உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் ஈக்குவேஷன் நீங்களே என்ன பண்ணணும், மேக் பண்ணி அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. சும்மா டைரெக்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 = 0 ஃபைண்ட் தி எக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம்லாம் கூட உங்களுக்கு தொடராக கொடுத்து கூட என்ன பண்ணலாம், அதுக்கு இப்போ நான் சொன்ன ஈக்குவேஷன் அப்படியே நான் என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு தொடராக கொடுத்து கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அது தெரிஞ்சிருது அப்படின்னா உங்களுக்கு தொடருக்கான பொருள் தெரிஞ்சது அப்படின்னா எந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு, எந்த இடத்துல கான்ஸ்டன்ட் எங்கே டிஃபைன் பண்ணுறாங்க, எந்த இடத்துல வேரியபிள் டிஃபைன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் போதுமானது. ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு காம்படிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 10th ஓகே 10th ஸ்டாண்டர்டுக்கு ஓரளவுக்கு செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்குது. ஒரு டிகிரி படிச்சிருக்கிறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரீங்க,
அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஈக்குவேஷனை உங்களுக்கு டெரைவ் பண்ண தெரிஞ்சு அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் ஏதாவது ஒரு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு திங்க் பண்ணி நீங்கள் அதை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நீங்களே அந்த இடத்துல போய் அப்ளை பண்ண முடியும். இல்லை சார் அப்படின்னா நானே டீச் பண்ணுவோம் பாருங்கள். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலுமே அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனல் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுவீங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு, எஜுகேஷன் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. நம்மக்கிட்ட படிக்கிறது எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்பே கிடைச்சாலும் அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் நானே டீச் பண்ணுவேன். இப்போ நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ அங்கேயுமே ஏதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எல்லாத்தோடையுமே ஒர்க்குமே. நீங்கள் ஒரு எல்லாத்தோடைய ஜாப்போடைய ரோல் என்னது? ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். ஸோ அதுக்குண்டான இன்கம் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஜாப் ஓகே கிடைச்சாலும் அதுக்கப்புறமும் நீங்கள் லேர்ன்ஸ் நிறைய பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப்பை நிறைய நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அங்கேயுமே எதாவது மிஸ்டேக் பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். நானே டீச் பண்ணுவோம் பாருங்கள். ஏன்டா அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் லேர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க உங்களுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடலாம் கெரியரை. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் மேக்ஸு பார்ப்போம். ஸோ அது போக தமிழும் நிறையா லேர்ன் பண்ணுவோம். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணியே கம்ப்ளீட் பண்ணுறதே கஷ்டம். ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணதுனால ஒரு 90-95 கொஷின்ஸ் போட்டுடலாம். இப்போ இந்த வருஷம் டீச் பண்ணதுனால சார் அடுத்த வருஷம் டீச் பண்ணதை விட்டுருவார் அப்படிங்கிறது கிடையாது. தமிழ்லாம் கம்ப்ளீட் பண்ணதே ரொம்ப வருஷம் ஆயிரும். அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரீட் பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் நம்ம.